அண்டை நாடுகளையும் அந்நிய நாடுகளையும் கடன் கொடுத்து மிரட்ட பார்க்கிறது சீனா, மானியம் கொடுத்து நட்பு பாராட்டுகிறது இந்தியா. ஸ்ரீலங்கா முறைச்சு பார்த்துச்சு, தெரிஞ்சிருச்சு இந்தியா முறைச்சா பிரயோஜனம் இல்லை. மால்தீவ்ஸ் முறைச்சு பார்த்துச்சு, அப்புறம் பழகிட்டாரு. மேரா தோஸ்த், எங்கள் அண்ணன் ட்ரம்ப் மேரா தோஸ்த் தான், வழியே இல்லை. பஸ் 140 கோடி மக்கள் தொகை வந்து தி கிரேட்டஸ்ட் வேர்ல்ட் மார்க்கெட். வெறும் மக்கள் தொகையில மார்க்கெட். எங்கள்கிட்ட வந்து ஊரோட பேஸ்ட் வேண்டாம், நாங்க சாங்ஷன் பண்ணுவோம், நிப்பட நாங்க வேப்பங்குச்சி எடுத்து தேய்ச்சி போயிட்டே இருப்போம். வாஜ்பாய் அவர்கள் அணுகுண்டு சோதனை நடத்தின போது கிளின்டன் இருந்தார் நினைக்கிறேன், அவருக்கு பொருளாதார தடை விதிச்சாச்சு இந்தியாவுக்குன்னாரு. நம்ம ஆளுங்க கேட்கவே இல்லையே, நீ விதிச்சுக்கோ எனக்கு என்ன பிரச்சனை. அவங்களே பொருளாதார தடை வச்சுட்டு அவங்களே பொருளாதார தடை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னடா அப்படின்னு அங்க இருக்க பிசினஸ் மேன்லாம் லாபிஸ்லாம் சண்டை போயிட்டான். 140 கோடி பேர் மார்க்கெட் என்னது, நீ வேற, நம்ம அவங்க நம்பி தான் பொழைச்சிருக்கோம், சைனாக்காரன் வாங்க மாட்டான். ஆனா இந்தியா அப்படிங்கிறத ஒரு மேட்டர் ஆஃப் பிரைடா மாத்துறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவை ஒரு ஒரு வேலைக்கார நாடு மாதிரி பார்த்துட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு அறிவார்ந்த ஞான பூமின்னு 100 ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப கொண்டு வந்துருக்கு.